நேத்துல இருந்து தமிழ்நாட்டுல தியேட்டர்ஸ் எல்லாம் 50% ஆக்குபன்சியா மாத்திட்டாங்க. ஜனவரி 10 வரை இது கண்டினியூ ஆகும். ஜனவரி 10க்கு மேல திரும்பவும் பேசி முடிவு பண்ணி புது ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதனால ஜனவரி 7 ரிலீஸ் ஆக இருந்த RRR இப்போ போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. இது ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வலிமைக்கு காம்படிஷனா ரிலீஸ் ஆகிற படங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ராதேஷாமும் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ராதேஷாம் படமும் தள்ளி போயிருச்சுன்னா 50% ஆக்குபன்சில வலிமை ரிலீஸ் ஆனாலும் வலிமைக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வலிமை சோலோவா ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். சிவகார்த்திகேயன் தமிழ் தெலுங்குன்னு ஒரு பைலிங்கல் மூவில நடிக்க போறாருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கான். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நேத்து வந்துருச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அனுதீப்போட டைரக்ஷன்ல தமன் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. ராஷ்மிகா இல்ல ரித்துவர்மா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மூவிக்கு ஹீரோயினா நடிக்க சான்ஸ் அதிகம். காத்துவாகுல 2 காதல் படத்தோட தேர்ட் சிங்கிளை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. கார்த்திக் நரேனோட டைரக்ஷன்ல அதர்வா ஒரு மூவில ஹீரோவா நடிக்க போறாருன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கான். அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. ரகுமான் சரத்குமார் இந்த மூவில முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. விஷால் நடிக்கிற விஷாலோட 33வது படத்தோட டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் மார்க் ஆண்டனி. இது ஹை பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு பேன் இந்தியன் மூவி. த்ரிஷா இல்லனா நயன்தாரா AAA பகிரா மாதிரியான மூவிஸ் எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த மூவியை டைரக்ஷன் பண்றாரு. விஷால் எஸ்.ஜே. சூர்யா இந்த மூவில நடிக்கிறாங்க. பிப்ரவரியில இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தெலுங்குல ராம் போத்தினேனி வச்சு லிங்குசாமி டைரக்ஷன் பண்ற ராம் போத்தினேனி 19ஓட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆக போகுது. ராம் போத்தினேனி கிருத்தி ஷெட்டி இந்த மூவில நடிக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமா ட்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.